ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியின் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம். அதுக்கு நான் ஒரு அரை ஆளாக்கு புழுங்கலரிசி, அரை ஆளாக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இதில் ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஆளாக்கு ஆச்சு. அதுக்கு நான் 3 ஆளாக்கு தண்ணி நான் ஊற்றியிருக்கேன். இதை அப்படியே ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அதை தனியாக வேறு ஒரு குக்கரில் எடுத்து போட்டுட்டு இதில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புளி கரைசல் அது கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்த உடனே அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடிங்க. வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.